ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். நம்ம சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ தான் நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக் 10 டேஸ் தான் ஆகுது நம்ம. ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாதம், அதாவது மாசி மாதத்தோட 15 நாளும் பங்குனி மாதத்தோட 15 நாளும் வரும் இந்த மார்ச் மாதத்தில். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம பார்ப்போம். பொதுவாகவே இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா புனித நீராடு மாதம்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா புனித நீராடுவதில் நிறைய இடங்களில் கும்பமேளாவில் மாசி மகம் வரப்போகுது. அப்போ ஸோ சொல்கிறேன், இப்போ அடுத்தடுத்து இப்போ என்னங்கிறத சொல்கிறேன் நான். ஸோ பொதுவாகவே இந்த மாசி மாதங்களில் பார்த்திங்கன்னா புனித நீராடுவது, அது சவுத்து சைடு பார்த்திங்கன்னா நிறைய அம்மன் கோயிலில் திருவிழாக்கள் நடக்கும் இந்த மாசி மாதம் பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா. ஸோ இதெல்லாம் வந்து விமர்சையாக நடக்கும் இந்த மார்ச் மாதத்தில். ஏன்னா மாசியும் பங்குனியும் பாதி வருதுங்களா. இப்போ முதல் பாதி வந்து மாசி மாதமும், ரெண்டாவது பாதி வந்து பங்குனி மாதமும் வரும். ஸோ இன்னொரு என்ன விசேஷம் இந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருஷத்தோட, அதாவது இந்த மாதத்தோட எண்டில் சனி பயிற்சி வருது. திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இது ஒரு விஷயம். சனி பயிற்சியை பற்றி வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தான பலன்களை பார்ப்போம். ஸோ மார்ச் மாதத்தில் வேறு என்னெல்லாம் விசேஷங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சஷ்டியோடு சேர்ந்து கிருத்திகை நட்சத்திரமும் வருது. சஷ்டி திதியும் வருது, கிருத்திகை நட்சத்திரமும் வருது. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் அன்னைக்கு. ஏன்னா முருகனை வந்து கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்ததாக சொல்லுவாங்க. ஸோ அன்றைக்கி சஷ்டி திதியும் வேறு வருது. ஸோ அன்றைக்கி முருக பக்தர்கள் விரதம் இருந்து ஸோ அன்றைக்கி முருகனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. நிறைய முருகன் கோயிலையும் விமர்சையாக நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்னும் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வருது. 6ஆம் தேதி வாஸ்து நாள். ஆனால் அன்றைக்கி இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அஷ்டமி இருக்குது. ஸோ அஷ்டமியும் வருதே, வாஸ்து நாள் வருதே, நீங்கள் பூமி பூஜை போடலாமா அப்படின்னா, பொதுவாக அஷ்டமிங்கிறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அன்றைக்கி வாஸ்து நாளும் வருது. ஸோ பொதுவாக வாஸ்து நாள் அன்றைக்கி எந்த ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் வாஸ்து நாள் அன்றைக்கி பூஜை போடலாங்கிறது ஒரு வாஸ்துவில் ஒரு ஐதீகம். ஸோ நம்ம வாஸ்து வீடியோ அடுத்தடுத்து போடுவோம். ஸோ இப்போ 6ஆம் தேதி வாஸ்து நாள் வருது. அஷ்டமி வந்தாலும் யார் பேரில் அந்த வீடு கட்டுறீங்களோ அவங்களுக்கு அன்றைக்கி வந்து தாராபலன் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில், அவங்க நல்ல தசபுத்தி நடக்கிறதுங்கிற பட்சத்தில் அன்றைக்கி வாஸ்து பூஜை போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விசேஷம் வந்து 12ஆம் தேதி வந்து மாசி மகம் வருது. அதாவது பௌர்ணமியோட கூடிய மாசி மாதத்தில் வர மகம் நட்சத்திரம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா மாசி மகம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. அதுவும் இந்த கும்பகோணத்தில் மகாமக குளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புனித நீராடுவாங்க. அந்த மாசி மகத்தை அன்னைக்கு நம்மளோட முன்னோர்களுக்கு உகந்தது. அன்றைக்கி நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறது, முன்னோர் வழிபாடு பண்ணுறது அந்த மாசி மகத்தை அன்றைக்கி ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி பௌர்ணமியாகவும் வரும் வர. ஸோ அதனால் அந்த நேரத்தில் வந்து மக்கள் வந்து புனித நீராடுவது, முடிந்தால் கும்பகோணத்துக்கு போயிட்டு அந்த மாசி மக குளத்தில் வந்து புனித நீராடுங்க. இல்லை முடியலைங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குளம், ஆறு இதில் வந்து நீராடிட்டு உங்கள் முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 29ஆம் தேதி சனி பயிற்சி வருது. ஸோ இந்த மார்ச் மாதத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்குது. நம்ம சேனலோட மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜி வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு அப்டேட்டாக கொடுக்குறதுக்காக தான் மெயினாக நம்ம இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அஸ்ட்ராலஜியோட பேஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அப்படியே நம்ம அப்டேட்டடாக ஒரு ட்ரெண்டிங்காக கொடுக்க போகிறோம். இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுங்கிற தனிப்பட்ட முறையில் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா வீடியோவில் நம்பர் இருக்கும், நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ராசி பலன்கள் நம்ம சொல்கிறோம்ல, மாத ராசி பலன்கள், அடுத்து வார ராசி பலன்கள் போட போகிறோம், வார ராசி பலன்கள், இதெல்லாமே ஒரு பொது பலன் தான். ஒரு 20% வந்து இது நமக்கு வந்து ஒர்க் ஆகும். 100% இது ஒர்க் ஆகும் பார்த்திங்கன்னா நம்ம சுய ஜாதக பலன் தான் நமக்கு வந்து நடப்பு தசாபுத்திகளை வச்சு சொல்கிறது. அதுதான் வந்து 100% நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதில் வந்து நமக்கு நல்ல டைம் நடந்துச்சுன்னா இது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பலன்கள் நமக்கு வந்து கொடுக்கும். அதில் பாதகமான தசை நடக்குது, பாதகமான புத்தி நடக்கும்போது இந்த பலன்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதம் குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கார். இவர் வந்து மே மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார். அப்போ அடுத்தது செவ்வாய், இவர் கடக வீட்டில் இருந்தார். இப்போ வக்ர நிலையில் மிதுன வீட்டில் போயிட்டுருக்கார். செவ்வாய் பகவான் கடகத்துலேருந்து வக்ரமாகி இப்போ மிதுன வீட்டில் பயணம் பண்ணிகிட்ருக்கார். கேது பகவான் கன்னியில் இருக்கார். இவர் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் சிம்ம வீட்டுக்கு போவார். ஸோ அது நம்ம ராகு கேது பயிற்சியில் அப்போ பார்ப்போம். அடுத்து சனி பகவான் இந்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் 29ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார். அதுக்கப்புறம் மீன வீட்டுக்கு பயணம் பண்ணுவார். அடுத்த வீடியோ நம்ம சனி பயிற்சி வீடியோ போடும்போது அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். முதல் 15 நாள், அதாவது மார்ச் 15 வரைக்கும் சூரியன் இங்கே இருப்பார். ஏன்னா மாசி மாதம் இல்லையா, மாசி மாதத்தில் சூரியன் வந்து கும்ப வீட்டில் இருப்பார். 15 நாளுக்கு அப்புறம் சூரியன் மீன வீட்டுக்கு போயிடுவார். ஸோ அடுத்து சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் வந்து மீன வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ராகுவும் பார்த்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் மீன வீட்டில் தான் இருப்பார். மே மாதத்துக்கு அப்புறம் கும்ப வீட்டுக்கு போவார். ஸோ நம்ம ராகு கேது பயிற்சி பலன்கள் அதை அப்போ அப்படி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள். இந்த மார்ச் மாதம் எல்லாருக்கும் நல்ல பலன்களை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம இறைவனை வேண்டிக்கிட்டு
ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. ஸோ இப்போ நம்ம துலாம் ராசியை பார்ப்போம். துலாம் ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜென்ரலாகவே ரொம்ப நேர்மை, நியாயம் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. அதாவது இவங்க வந்து நேர்மையாக இருக்க பட்சத்தில் இவங்க லைஃப் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேர்மை தவறுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸை சந்திக்க வேண்டியது வரும். ஏன்னா சனி பகவான் உச்சமாகிற ராசி துலாம் ராசி. சனி பகவான்னா நீதிபதி. சனி பகவான்னா அதிகமாக ஆசைப்பட மாட்டார், ரொம்ப சிம்பிளாக இருப்பார். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணணும், அதிகமாக ஆசைப்படாமல் சிம்பிளாக அவங்க லைஃப்பை ரன் பண்ணும்போது இந்த சனி பகவான் வந்து நல்லது தான் செய்வார். ஆனால் அதே நம்ம வந்து கொஞ்சம் நேர்மை தவறுறோம், அதுக்கு புறம்ப ஏதோ செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சனி பகவான் வந்து தண்டனை கொடுத்துருவார். ஏன்னா சனி நீதிபதி இல்லையா, அவர் ராசிலே வந்து வேறு உச்சமாகிறார். ஸோ துலாம் ராசிக்காரன் இது எப்பவுமே லைஃப்பில் மைண்டில் வச்சுக்கணும். சரி, இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் சுக்கிரன் உச்சமாக இருக்குது, 6ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா ராசிநாதன் உச்சமாகிறார் இல்லையா, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ராசிநாதன் உச்சமாகும் போது பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்களுக்கு அவங்க நினச்சது எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும். இந்த மாதம் ஒர்க் வைஸாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டடீஸில் இருக்கட்டும், இல்லை எந்த விஷயத்தில் இருந்தாலும், ஒரு மேரேஜ் லைஃப்பில் எந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கிரன் ராசிநாதன் வந்து உச்சமாகிறார். ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸோ, ஒரு பிரேக்கோ, ஒரு தடைகளோ, தடை தாமதங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு 6ஆம் இடம் இல்லையா, 6ஆம் இடத்துல தான் போய் சுக்கிரன் உச்சமாகிறார். அந்த 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நோய், பம்பு, வழக்கு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். இப்போ தேவையில்லாமல் போய் கடன் வாங்கிடக்கூடாது. ஏன்னா கடன் வாங்குறதுக்கு ட்ரிகர் ஆகும் இந்த மாதம். ஏன்னா இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல உச்சமாகும் போது கடன் வாங்குறதுக்கு ட்ரிகர் பண்ணுவார். ஸோ அப்போ தேவையில்லாத கடன் வாங்கக்கூடாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, யார்கிட்டையும் வம்பு வளர்த்தக்கூடாது. ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகிறது, நான் நல்லா இருக்கேங்கிற பட்சத்தில், நான் நல்லா இருக்கேங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில், ஓவர் கான்ஃபிடென்ட்டில் நம்ம ஒரு சில விஷயங்கள் செஞ்சுருவோம். ஸோ அதனால் இந்த மாதம் யார்கிட்டையும் போய் தேவையில்லாமல் வம்பு இழுத்துக்கிறது, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு போகிற அளவுக்கு கூட வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்களுக்கு குரு வேறு 8ஆம் இடத்துல இருக்கிறார். குரு இப்போ எப்பயுமே 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. தேவையில்லாமல் தன விரயம் நடக்கும். ஏன்னா தனக்காரன் இல்லையா, தனக்காரன் குரு போய் 8ஆம் இடத்துல இருக்கும்போது தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை இருக்குது. யோகத்தை கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன், புதன் தான். ஆல்ரெடி சனி பகவான் 5ஆம் இடத்துலேருந்து யோகங்கள் வந்து கொடுத்துட்ருக்காரு. 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது பெரிய அளவு சிறப்பு இல்லைன்னு சொன்னால் கூட துலாம் ராசிக்கு வந்து சனி தான் வந்து நல்லது செய்வார். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துக்கு உரியவர். ஸோ சனி பயிற்சி நல்லா தான் இருக்குது இந்த துலாம் ராசிகளுக்கு. அடுத்த சனி பயிற்சி இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு சனி வரார். சனிக்கு உகந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் தான். ஸோ அந்த 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது எல்லா விஷயங்களை வந்து துலாம் ராசிக்கு கொடுப்பார். ஸோ அது என்னங்கிறது நம்ம சனி பயிற்சி வீடியோ அடுத்து வரும், அதில் பார்ப்போம். ஸோ இப்போ 6ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதம் எந்த அளவுக்கு துலாம் ராசிக்காரங்க வந்து ஒரு எல்லா விஷயத்தையும் சக்ஸஸ் ஆகிறாங்களோ அதே அளவுக்கு எதிரிகளும் உண்டாகுவாங்க. ஏன்னா 4 கிரகங்கள் இருக்குல்ல 6ஆம் இடத்துல எதிரி ஸ்தானத்தில், அப்போ அதுவும் உண்டு. ஆனால் கடைசியில் வின் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி தான். ஏன்னா ராசிநாதன் உச்சம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி ஸ்தானம் சொல்கிறது. 6ஆம் இடமும் 11ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா வெற்றி ஸ்தானம். இந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அங்கே யார் இருக்கா, சுக்கிரனும் இருக்கார், புதனும் இருக்கிறார், ராசிநாதனும் இருக்கிறாரு, பாக்கியாதிபதியும் இருக்கிறாரு. அப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நிறைய விஷயங்கள் அவங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் மட்டும் இருக்கும், ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்கும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் இந்த 12 ராசிகளில் அதிக நற்பலன்கள் யாருக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு தான் நடக்கும். இன்னொன்று முக்கியம் பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு வந்து இங்கே போயிடுவார் 9ஆம் இடத்துக்கு. இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து ஜொல்லை மிஸ் பண்ணுறது, ஜொல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறது, இல்லைன்னா பணத்தை எங்கேயாவது போய் நம்ம மிஸ் பண்ணிடுறது, இல்லை பணம் எங்கேயாவது போய் லாக் ஆகிருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல போய் பணம் கொடுத்து வச்சுருவீங்க, அந்த பணம் இப்போ கிடைக்காம இருந்திருக்கும், அதெல்லாம் வந்து கிடச்சிரும் இந்த மே மாதத்துக்கு அப்புறம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்கு பொதுவாகவே இந்த வருஷம் நல்லாயிருக்கும். இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2க்கும் 7க்கும் உரிய செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம். ஏன்னா தனஸ்தானாதிபதி போய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். தனஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயா பணம் கொடுத்து உங்களுக்கு வராமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பணம் இந்த மாதம் வரும். இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத பணம் அந்த மாதம் ஒன்று வரும். ஒரு அமௌண்ட் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா தனஸ்தானாதிபதி போய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். ஸோ அவர் இல்லாமல் இந்த செவ்வாய்ங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு போர் கிரகம். ஸோ இப்போ அந்த போர் கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கும் அவர் தான், 7ஆம் இடத்துக்கும் அவர் தான். ஸோ குடும்பத்திலேயோ இல்லை மனைவிகிட்டேயோ இல்லை கணவன்கிட்டேயோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்க தான் செய்யும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது போர் கிரகம் இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க தான் செய்யும். ஆனால் அது மட்டும்தான் இருக்குமே தவிர பண விஷயத்தில் பிரச்சனை வராது. ஏன்னா
பாக்கியஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி இருக்கிறார். அப்போ ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல பணம் கிடைக்கலன்னா போராடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் போர்க்கிரகம், போராடியாச்சும் அந்த உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவாரு. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கும், படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்து நல்லா தான் இருக்கிறார். அங்கே இடத்துல நீச்சம் மாறாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீச்சம்னு எடுத்துக்க முடியாது அதை. ஏன்னா சுக்கிரன் இங்கே உச்சமாகிறார். சுக்கிரன் உச்சமாகி புதன் நீச்சமாகும் போது புதனுக்கு நீச்ச பங்கம் கிடச்சிரும். ஸோ இப்போ நீச்ச பங்கம் கிடச்ச புதன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா கல்வியை வந்து அதிகப்படுத்தி கொடுப்பார். அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் நடக்குது இல்லையா, அப்போ துலாம் ராசிக்காரங்க மாணவர்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் உண்டு. ஆனால் அது என்னதான் இருந்தாலும் 6ஆம் இடம் இல்லையா, அந்தளவுக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடம்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய நற்பலன்களை செய்யாது. இருந்தாலும் புதன்கிற பட்சத்தில் புதன் மறைவு ஸ்தானத்தில் இருக்க புதன் நன்மையை தான் செய்வாருங்கிற பட்சத்தில் ஒரு மறதிகள் எவ்வளோ ஒரு தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன், இதை தெரிஞ்சே இந்த 5 மார்க் விட்டுட்டேன், தெரிஞ்சே இந்த 1 மார்க் விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ப்ரிகாஷனாக நான் சொன்ன மாதிரி ஒரு 4-5 முறை எக்ஸ்ட்ரா ரிவிஷன் எடுத்துக்கிறது, படித்ததே திரும்ப படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாயிருக்கும். நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மேரேஜுக்கான பேச்சுவார்த்தை நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சமாறாரு இல்லையா, சுக்கிரன் உச்சமாறாரு, 7ஆம் அதிபதி நல்ல இடத்துல இருக்கிறார். அப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கான பேச்சு இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மே மாதத்துக்கு அப்புறம் மேரேஜ் நடத்துக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஏன்னா குரு பேச்சு நல்லா வருது இல்லையா, அதனால் மே மாதத்துக்கு அப்புறம் 100% சான்சஸ் உண்டு. பட் இப்போலேருந்து அதுக்கான பேச்சுவார்த்தைகள் அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்குது. அப்போ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும். ஸோ இத்தனை மாதம் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ஒர்க் பண்ணவங்க ரொம்ப அதிகமான ஒர்க் லோடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பெரிய லெவலில் பாதிப்பு கிடையாது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்கும் போது வேறு எந்த பாதகங்கள் இருந்தாலும் அதில் நீங்கள் வின் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதம் ஒர்க் பண்ணுறவங்களுக்காலும் சரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக இருந்தாலும் சரி நன்மையாக தான் நடக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கும். துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஏன்னா அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. ஸோ சந்திராஷ்டமம் மட்டும் இல்லாமல் 6ஆம் தேதி அஷ்டமி வேறு. ஸோ பொதுவாகவே இந்த அஷ்டமி இந்த சந்திராஷ்டம நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. ஒரு சின்னதாக சொல்கிறேன், ரொம்ப பெருசெல்லாம் வராது. ஏன்னா ராசிநாதன் உச்சமாக இருக்கார் இல்லையா, பெருசெல்லாம் வந்துடாது. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ஏதோ ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திராஷ்டம நாட்களில் பண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே சொன்னேன் தனஸ்தானாதிபதி போய் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்படிங்கும்போது சந்திராஷ்டம நாட்களில் பணத்தை எங்கேயாவது விட்டுருவோம், நம்ம தெரிஞ்சே போய் எங்கேயாவது பணத்தை விட்டுட்டு வந்துடும். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டாங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ தொடர்ச்சி அடுத்தடுத்து நம்ம சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி இப்படின்னு போடுறோம். அது இல்லாமல் நடுவில் அவேர்னஸ் வீடியோ போட போகிறோம், பொது பலன்கள் போட போகிறோம், ஜென்ரலான வீடியோஸ் எல்லாம் போட போகிறோம். அதை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கணும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஏன்னா அடுத்தடுத்து ரொம்ப முக்கியமான வீடியோஸ் நம்ம போட போகிறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா தலச்சன் கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிற வீடியோ ஒன்று வரப்போகுது. மூல நட்சத்திரம் போன கல்யாணம் பண்ணால் மாமனாருக்கு ஆகாதுங்கிறாங்க. இது மாதிரி அவேர்னஸ் வீடியோ நம்ம போட போகிறோம், பயிற்சி பலன்கள் போட போகிறோம், அடுத்தடுத்து மாத பலன்கள் போட போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.